ஹாய் வியூவர்ஸ். நாம் இந்த வாரம் பார்க்க போகும் விருந்தினர் சுதா சங்கரன். அவர் நம்ம ஏற்கனவே பரிச்சயமானவர். அவர் ஒரு ஆர்டிஸ்ட். அவர் ஒரு ரீசைக்ளிங் ஆர்டிஸ்டாக மாறி இருக்கு. அதாவது இந்த பூமிக்கு இந்த ரீசைக்ளிங் ரொம்ப முக்கியமாக இருக்கும்போது அதன் பொறுப்பை அவர் ஏற்றுக்கொண்டு ஒரு ரோல் மாடலாக இருக்கிறார். அதாவது ரோல் மாடல் தான் இருக்கும் பலருக்கும் தெரியும், தானே ரோல் மாடலாக இருக்க வேண்டும், அந்த வேலையை நாமே செய்ய வேண்டும் என்று பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இதை பலருக்கும் சொல்லியும் கொடுக்கிறார். அதே மாதிரி ஃப்ரீ டெமோவும் செய்கிறார். இந்த சுவாரஸ்யமான சுதா சங்கரனை நாம் சந்திப்போமா? நீங்க ஒரு ஆர்டிஸ்ட். இப்போ நீங்க ஒரு ரீசைக்ளிங் ஆர்டிஸ்டா மாறிட்டீங்க. நிறைய சாமான்த்தை நீங்க ரீசைக்கிள் பண்றீங்க. இந்த ஐடியா ஆஃப் ரீசைக்ளிங் உங்களுக்கு எப்படி தோணுது? இந்த ரீசைக்ளிங் ரீயூசிங் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் இப்பதான் வந்தது. நம்மளோட பெரியவா எல்லாருமே இந்த ரீசைக்ளிங் ரீயூசிங்லாம் நிறைய பண்ணியிருக்கா. அவளுக்கு இந்த வேர்ட்ஸ் எல்லாம் குளோரிஃபை பண்ணி யூஸ் பண்ண தெரியல. அவ கிச்சன்லேருந்து ஆரம்பிச்சு அவ கட்டிக்கிற துணிமணி வரைக்கும் எல்லாமே யூஸ் பண்ணி ரீசைக்ளிங் பண்ணியிருக்கா. லைக் இந்த புடவையெல்லாம் கொஞ்சம் பழசா எடுத்தனா அதை பாவடு தாவணியா தைச்சிருவா. ஆற்றுல இருக்கிற சின்ன பொண்ணுகளுக்கு இந்த வேஷ்டிலாம் பழசாச்சுன்னா சின்ன பிறந்த குழந்தைகளுக்கெல்லாம் அது கீழே போடுற துணியெல்லாம் யூஸ் பண்ணிடுவா. அண்ட் இந்த யூஸ் அண்ட் த்ரோ கான்செப்ட்லாம் அந்த காலத்துல கிடையவே கிடையாது. எல்லாமே ரீசைக்ளிங் அண்ட் ரீயூசிங் தான். நீங்க என்ன மெட்டீரியல்ஸ்ல எல்லாம் ரீசைக்கிள் பண்ணிருக்கீங்க? மெயினா துணியும் பேப்பரும் தான் நான் நிறைய ரீசைக்கிள் அண்ட் ரீயூஸ் பண்ணுவேன். இதை தவிர்த்து கிளாஸ் பாட்டில், அப்புறம் இந்த சிப்ஸ் டப்பா, பேக்கிங் மெட்டீரியல், பழைய டேபிள் கிளாத், அதுக்கப்புறம் இந்த கார்பெண்டர்லாம் யூஸ் பண்ணிட்டு பாக்கி இருக்கும் இல்லையா வுட்டு, அது எல்லாமே ரீசைக்கிள் பண்ணுவேன். நீங்க துணியில என்ன மாதிரியான ரீசைக்கிளிங் பண்ணிருக்கீங்க? அதை கொஞ்சம் காட்டுங்களேன். இது ஒரு ஸ்கூல் பிரின்சிபல், ரிட்டையர் ஆன ஸ்கூல் பிரின்சிபலோட ஷால். அவளுக்கு போற இடத்துலலாம் ஆனர் பண்றேன்ட்டு நிறையா ஷால்லாம் போட்டுவா. நிறைய சேர்ந்து போயிருந்தது அவள்கிட்ட. ஸோ என்னை கூப்பிட்டு இதில் ஏதாவது பண்ணி கொடுங்களேன் சுதா அப்படின்னா. ஸோ ஐ சஜஸ்டட் பேக்ஸ் அண்ட் இந்த மாதிரி பேக்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இது நவராத்திரிக்கு நிறையா மோர் தென் 150 பீசஸ் பண்ணி கொடுத்தேன். அண்ட் இது இதுலேயும் தைச்சிட்டு பாக்கி இருந்தது இது. ஸோ இதில் நம்ம சில பேருக்குலாம் பணம் போட்டு கொடுப்போம் இல்லையா, லைக் அதுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி பர்ஸாக பண்ணி கொடுத்தேன். இதை தவிர்த்து அந்த பார்டர்லலாம் அந்த நவராத்திரி கொலுப்படிக்கு சைடில் தொங்க விடுறதுக்கு, டோர்வேல போடுறதுக்குலாம் நிறைய அந்த தோரணம் மாதிரியும் பண்ணி கொடுத்தேன். இந்த தோரணம் வாஸ் ரியலி லுக்கிங் பியூட்டிஃபுல். இதெல்லாம் தான் இந்த ஷாலை வச்சு நான் பண்ணினேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் அ ஷால்ஸ் இந்த மாதிரி பேக் பண்றதுக்கும் தோரணம் பண்றதுக்கும் யூட்டிலைஸ் ஆயிடுச்சு. நீங்க கட்டிருக்கிற புடவை யூனிக்கா ஒரு டிஃபரெண்டா இருக்கு. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஆக்சுவலி இது எங்க அப்பாவோட வேஷ்டி. நான் எங்க அப்பாவுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்காக வாங்கி கொடுத்துருந்தேன். அதை 2 தடவை கட்டிட்டு எங்கிட்டே கொடுத்து நீ ஏதாவது யூஸ் பண்ணிடுங்க அப்படின்னா. ஸோ நான் என்ன பண்ணேன், அந்த அங்கோசத்தையும் வேஷ்டியும் ஜாயின் பண்ணிட்டு புடவையா தைச்சுட்டு இந்த மாதிரி பிளாக் பிரிண்ட் பண்ணிடுறேன். இதுக்கு ஒரு மேட்சிங் பிளவுஸ் வேண்டிருக்கும் இல்லையா. ஸோ என்கிட்ட இன்னொரு ஒரு புடவை இருந்தது. புடவையை யூஸ் பண்ண முடியல, ஆனால் தலைப்பு ரொம்ப அழகா இருக்கும். ஸோ தலைப்புல கட் பண்ணிட்டு இந்த மாதிரி பிளவுஸை தைச்சுட்டேன். இதெல்லாம் நானாவே டெய்லரிங் பண்றதுனால எனக்கு இந்த ஐடியாஸ்லாம் என்னால் பண்ண முடியாது. இந்த தலைப்புல இன்னொரு ஒரு மல்மல் புடவை இருந்தது என்கிட்ட. அதுலயும் இதே மாதிரிதான் தலைப்பு ரொம்ப அழகா இருந்தது, ஆனா புடவை கொஞ்சம் ஓல்டா இருக்கு. ஸோ இதை இந்த மாதிரி கட் பண்ணிட்டு இந்த சீக்வன்ஸ், இந்த இது குந்தன், அந்த பார்டர்லாம் ஒட்டிட்டு இதை ஒரு வால் பேனல்லாம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இது ஜீன்ஸ் கிளாத். ஒரு பழைய ஒரு ஜீன்ஸை ஷார்ட்ஸா கட் பண்ணி குழந்தைகள் போட்டுட்டா. ஸோ அதோட பீஸ் பாக்கி இருக்கும் இல்லையா, அதுல இந்த மாதிரி பையா தைச்சு வச்சுட்டேன். ஸோ இதை எங்க போனாலும் டக்குன்னு எடுத்துன்னு போறதுக்கு சௌகரியமா இருக்கு. அண்ட் இது ஒரு டேபிள் கிளாத். ஆக்சுவலி இந்த மெட்டீரியல் இஸ் அபவுட் 80 years ஓல்டு. இது என்னோட அத்தை எல்லாம் எம்ப்ராய்டர் பண்ணது. என்னால அந்த டேபிள் கிளாத்தை யூஸ் பண்ண முடியல. ஸோ இப்போதான் எல்லாத்துக்கும் நம்மளே பை எடுத்துன்னு போக வேண்டியிருக்கு இல்லையா.
அதனால இதை வந்து நான் பேக்கா தைச்சிட்டேன். அப்புறம் இன்னொரு ஒரு ஐடியா ரீசைக்ளிங்ல அப்சைக்ளிங் சொல்றேன். இது வந்து நான் நிறைய டெய்லரிங்லாம் பண்ணுவேன். ஸோ அந்த டெய்லரிங் பண்ணும்போது நிறைய பிட்ஸ் பாக்கி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இந்த மாதிரியே ஸ்கொயர் ஸ்கொயரா கட் பண்ணி அட்டாச் பண்ணிட்டு அசம்பிள் பண்ணிட்டு இந்த மாதிரி பார்டர்லாம் வச்சு தைச்சுட்டாக்க பின்னாடியும் அழகா ஒரு லைனிங் கொடுத்துட்டாக்க இது வந்து அழகான பேபி ஷீட்டா மாறிடும். ஸோ இது வந்து நமக்கு நியூ பார்ன் பேபிஸ்லாம் பார்க்க போகும்போது இது கிஃப்ட் பண்றதுக்கு ரொம்ப ஐடியல் இது. அந்த குழந்தை வளர்ந்த அப்புறம் இதையும் டேபிள் கிளாத்தாவே யூஸ் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் நிறைய நாளைக்கு வரும். நம்ம ஸ்டிச்சிங்லாம் கரெக்டா பண்ணிட்டாக்க நிறைய நாளைக்கு யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் இவ்வளவு ஐட்டம்ஸ் வச்சிருக்கீங்களே, இதுவும் ரீசைக்கிள்ட் ஐட்டம்ஸ் தானா? இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இது ஆக்சுவலா 2 வுடன் ட்ரே. இது வந்து என்கிட்ட இந்த இதெல்லாம் இருந்தது, ஸ்டீல் நாப்ஸ் எல்லாம் இருந்தது. அது ரெண்டுத்தையும் அட்டாச் பண்ணி எனக்கு எப்பவுமே இந்த மாதிரி ஒரு இது ட்ரே ரொம்ப பிடிக்கும். இது ஆக்சுவலி ஃப்ரூட் பவுல். பட் நான் என்ன பண்ணியிருக்கேன், எது நமக்கு அந்த சின்ன சின்ன திங்ஸ்லாம் எங்கே வைக்கிறதுன்னு சரியா தெரியாத ஆப்ட இடத்துல வச்சிருவோம் இல்லையா, அந்த மாதிரி வைக்காத, அந்த மாதிரி வச்சுட்டு தேடாத இந்த மாதிரி ஒரு இது ட்ரே பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ நமக்கு எங்கே வைக்கிறதுன்னு தெரியலன்னா இது உள்ளே போட்டுட்டு நான் போயிடுவேன். அதுக்கு எப்போ வேணுமோ இதுலேருந்தே நான் இதில் தான் இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு இதுலேருந்து யூஸ் பண்ணிடுவேன். இல்லை டைம் கிடைக்கும் போது அது எந்த இடத்துல வைக்கணுமோ அதை எடுத்து வச்சுடுவேன். இது வந்து கிளாஸ் பாட்டில்ஸில் இந்த மாதிரி பெயிண்டிங்லாம் பண்ணிட்டாக்க இட் மேக்ஸ் அ நைஸ் இது ஆர்னமெண்டல் திங். இது வந்து சிப்ஸ் டப்பா. இந்த பிரிங்லேஸ் சிப்ஸ், இந்த பொட்டேட்டோ சிப்ஸ் எல்லாம் வருது இல்லையா, இதெல்லாம் வந்து சிப்ஸ் டப்பா. அதில் இந்த மாதிரி இதெல்லாம் வெறும் கலர் பேப்பர் தான். அந்த கலர் பேப்பரை நம்ம கொஞ்சம் ஆர்டிஸ்டிக்காக கட் பண்ணி ஒட்டிட்டு மேலே க்ளூ எல்லாம் போட்டோம்னாக்கா இதை யூஸ் பண்ணலாம். இதை நீங்கள் பென்சில்லாம் வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம், ஃப்ளவர் வாஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே வந்து கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால இட்ஸ் அ டெக்கரேட்டிவ் பீஸ் பை இட் செல்ஃப். இதை வந்து இது உள்ள ஒன்றும் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை, இது இப்படியே யூஸ் பண்ணிடலாம். இதுவும் அதே மாதிரி தான் சிப்ஸ் டப்பா. இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல. இது வந்து பவுடர் டின்ல கிளேல இந்த மாதிரி பண்ணிட்டும் மேலே கலர் பண்ணிட்டேன். இது வந்து ஃப்ளவர் வாஸாகவும் யூஸ் பண்ணலாம், இல்லை இதுவே ஒரு டெக்கரேட்டிவ் பீஸ் தான், இது அப்படியே ஒரு ஷோ பீஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு வாட்ச் டப்பா. அந்த வாட்ச் டப்பா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி போட மனசு வராது, இந்த மாதிரி வெளியில் அந்த ஃப்ளவர் ஒர்க்லாம் பண்ணிட்டேன். இதை வந்து பென்சில் ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், கிச்சனில் வந்து ஸ்பூன்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பேக்கிங் மெட்டீரியல் வந்து இந்த மாதிரி வந்தது. ஸோ நான் 2 பக்கமும் இந்த கிரீட்டிங் கார்ட்ஸ்லேருந்து ஃப்ரூட்ஸ் பிக்சர்லாம் இருந்தது, அதை எடுத்து ஒட்டிட்டு இந்த சென்டரில் இப்படி நாப்கின்ஸை இன்சர்ட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ யாரான்னு வந்தால் டைனிங் டேபிளில் இது வைக்கிறதுக்கு அழகாக. இதுவும் அதே மாதிரி பேக்கிங் மெட்டீரியல் தான், பட் இது வந்து நம்ம ஸ்டடி டேபிளில் வச்சுக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். இது கொஞ்சம் அப்படி ஷோவாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மோட்டிவேஷ்னல் மெசேஜ், 1 step at a time or பேஷன்ஸ் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பெயிண்டிங்லாம் பண்ணிட்டு வச்சுட்டேன். எனக்கு பெயிண்டிங் பண்ண தெரியுங்கிறதுனால நான் பண்ணினேன். இது வந்து பெயிண்டிங் தான் பண்ணணுங்கிறதுல உங்களுக்கு என்ன யாருக்கு என்ன பண்ண தெரியுறதோ அது மாதிரி பண்ணிக்கலாம். இது நடுவில் இருக்கிறது வந்து அந்த நூல் கண்டு இருக்கும் இல்லையா, அதோட சென்டர் கார்ட்போர்ட் பீஸ், அந்த ரோல். ஸோ அதை வந்து இப்படி பென் ஸ்டாண்டாக பண்ணி வச்சுட்டேன். இது வந்து ஒரு ஓல்டு நோட்புக்கோட அட்டை. அந்த அட்டையை இந்த மாதிரி 2 பக்கம் பாட்டிலில் 2 பக்கமும் இப்படி ஒட்டிட்டு கொஞ்சம் பிரைட் கலராக பண்ணிட்டேன். திஸ் இஸ் ஆல்சோ யூட்டிலிட்டி பீஸ் தான், இது வந்து வாஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம இது வாட்டர் பாட்டில்லாம் இருக்கு இல்லையா, பிஸ்லரி வாட்டர் பாட்டில், அதோட ரிங்காக கட் பண்ணி ஐ ஜஸ்ட் புட் சம் டிசைன்ஸ் ஆன் டாப். ஸோ இதை இப்படி பேங்கிளாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அந்த கர்டன்ஸ் எல்லாம் வந்து இது ஒரு பக்கத்தில் சைடில் இது பண்ணிவிட்டு அந்த கர்டன்ஸ் எல்லாம் கட்டுறதுக்கு யூஸ் பண்ணி. இது வந்து கார்பெண்டர் ஒர்க் பண்ணிவிட்டு வுட்டு பாக்கி இருந்தது. ஸோ இது ஒரு பீஸ் ஆஃப் வுட்டு, இது ஒரு பீஸ் ஆஃப் வுட்.
இது சின்ன என்ன பண்றதுன்னு யோசிச்சிருந்த போது எனக்கு இந்த மாதிரி ஒரு கீ செயின் ஹோல்டர் பண்ணலாமே அப்படின்னு தோணிது. ஸோ இது ரெண்டுத்தையும் அட்டாச் பண்ணிட்டு இங்கே ஒரு டிசைன் இதை போட்டேன். அண்ட் இந்த இடத்துல வந்து ஏதாவது ஒரு லேம்போ இல்லைன்னா ஏதாவது ஒரு சின்ன ஆர்டிஃபேக்ட் ஷோ பீஸோ வச்சுக்கலாம். இங்கே கீழே வந்து இந்த இடத்துல சாவிலாம் மாட்டிக்கலாம். இட்ஸ் அ வால் பீஸ். இதோ இங்கே வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்கேன். இதை வந்து வால்ல ஆணில மாட்டிடலாம். இது என்னது ஒரு டிஃபரெண்டா இருக்கு? இது என்ன ரீசைக்கிளா? ஆமா, இதுவும் ரீசைக்ளிங் தான். எங்க இடத்துல கொஞ்சம் மரம்லாம் வெட்டினா அது எல்லாத்தையும் அதெல்லாம் அப்படியே கார்டன்ல கிடந்தது. இது சத்து அழகா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பீஸை சூஸ் பண்ணி இதை கார்பெண்டர் விட்டு கட் பண்ண சொல்லிட்டு இது எல்லாத்தையும் கட் பண்ண சொல்லிட்டு பாலிஷ் பண்ணி வீட்டுக்கு உள்ள கொண்டு வந்து இதை ஒரு டேபிள் மாதிரி இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் அரேஞ்ச் பண்றதுக்கு டேபிள் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வந்து ரீசைக்கிள்டு ஐட்டம்ஸ் இவ்வளவு வச்சிருக்கீங்க. இதெல்லாம் வச்சுட்டு நீங்க என்ன பண்றீங்க? எனக்கு வந்து இது ஹேண்ட்மேட் கிஃப்ட்ஸ்ன்னு பெருமையா கொடுக்கறதுக்கு இது ரொம்ப சௌரியமா இருக்கு. அண்ட் எக்ஸிபிஷன்லாம் போட்டால் நமக்கு நிறையா சேல் ஆகிடும். நீங்க வந்து ஆக்டிவா நிறைய சாமானங்களை ரீசைக்கிள் பண்ணி வச்சிருக்கீங்க. அதனால இந்த சுற்றுச்சூழலை காப்பதற்கு உங்களுடைய பங்கு என்ன என்று நினைக்கிறீர்கள்? இந்த ரீசைக்கிளிங்கிற விஷயம் வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிள், பொறுப்பான விஷயம். முதல்ல நம்ம வீட்டில் இருக்கிறத ரீசைக்கிள் பண்ணும்போது ஒன்றுத்தையும் வேஸ்ட் பண்ண மாட்டோம் இல்லையா? அண்ட் அடுத்தது இந்த மாதிரி ஆர்டிஸ்டிக்காவோ இல்லைன்னா யூட்டிலிட்டி வைஸாவோ நம்ம யூஸ் பண்ணும்போது இட் பிகம்ஸ் அ தெரப்பி. ஆர்ட் இஸ் தெரப்பி இல்லையா? அண்ட் அடுத்தது வந்து இது இப்படி யூஸ் ஆயிடுறதுனால ரீயூஸ் ஆயிடுறதுனால நமக்கு குப்பையும் சேராது. ஏன்னா அது திருப்பி நம்ம வேற எதுக்கும் உபயோகப்படுத்தும். அண்ட் வெளியிலயும் நம்ம தூக்கி போடாததுனால நம்ம என்வாயன்மெண்ட்டும் கிளீனா இருக்கும், வீட்டுக்கு வெளியிலயும் கிளீனா இருக்கும். இந்த மாதிரி இது வந்து என்னோட ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன். இந்த மாதிரி அது வந்து ரொம்ப பொறுப்பா இருக்கிறதுன்னு தான் எனக்கு ரீசைக்ளிங் இஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டின்னு தான் எனக்கு தோன்றுது. இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் தங்க வீட்டுல இருக்கிற திங்ஸை யூஸ் பண்ணிட்டு வீட்டையும் கிளீனா வச்சுட்டு சுத்து வட்டாரத்தையும் கிளீனா வச்சுட்டா ஒவ்வொருத்தரும் பண்ணும்போது இட் வில் பிகம் அ வேர்ல்டு வைடு மூவ்மெண்ட். அண்ட் இது இன்னொரு விஷயம் முக்கியமா வாட் ஐ ஃபீல் இஸ் இந்த யூஸ் அண்ட் த்ரோ கான்செப்ட் நம்ம நிச்சயமா என்கரேஜ் பண்ணக்கூடாது. ஒன் டைம் யூஸ் அண்ட் த்ரோலாம் நம்ம சொல்றோம் இல்லையா, அதை நிச்சயமா நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடாது. ஸோ இதுதான் என்னோட கான்ட்ரிபியூஷனுங்கிறத நான் நினைக்கிறேன். என்ன நேயர்களே, இந்த கலந்துரையாடலில் சுதா சங்கரன் அவர்கள் ரீசைக்ளிங் பற்றி பல யோஜனைகளை நம்மிடம் பகிர்ந்து கொண்டார். நாம் ஒவ்வொருவரும் நமக்கு தெரிந்த வழியில் இந்த ரீசைக்ளிங் செய்தால் இந்த பூமிக்கும் சுற்றுச்சூழலுக்கும் நம் பங்கை அர்ப்பணிப்பது போல் இருக்கும். என்ன நேயர்களே, செய்தீர்களா? அடுத்து வேறொரு கெஸ்டை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது பார்வதி.